We are going to read Matthew chapter 27 and verse 19 today. இன்றைக்கு நாம மத்தேயு 27:19 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். I will read that first in English and then in Tamil. Matthew 27 and verse 19. Besides, while he was sitting on the judgment seat, Pilate was sitting on the judgment seat, his wife sent a word to him. Have nothing to do with him. Have nothing to do with that righteous man, for I have suffered much because of him today in a dream. So this is from Matthew 27, verse 19. And let me read in Tamil. Sorry. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது, மத்தேயு 27:19, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு கனவில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். I've never preached on Pilate's wife. This is the first time I'm preaching on Pilate's wife. நான் இதுவரைக்கும் பிலாத்துடைய மனைவியை குறித்து நான் பிரசங்கம் செய்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் பிரசங்கம் செய்கிறேன். But I have read that, I believe, all of us have read that passage several times. நாம நான் அந்த பகுதியை பலமுறை வாசித்திருக்கிறேன். நீங்களும் அந்த வேத பகுதியை பலமுறை வாசித்திருப்பீர்கள். But during this cross journey devotions, we are looking at different characters in the episodes of the passion narrative. நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலுவை பயண தியானங்கள்ல நாம பல்வேறு பாத்திரங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுபட்ட காரியத்தை குறித்து சொல்கிற அந்த உரைகள்ல பல்வேறு பாத்திரங்கள், கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவர்களை நாம தியானிக்கிறோம். So we are looking at Pilate's wife this morning. எனவே இன்றைக்கு காலையில பிலாத்துனுடைய மனைவியை குறித்து நாம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். The topic today is a warning ignored. A warning ignored. அதாவது அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை. When God gives us warnings, He wants us to humbly respond to those warnings immediately. ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது தாழ்மையோட அந்த எச்சரிக்கைக்கு உடனடியாக நாம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறதை நாம பார்க்கிறோம். Matthew records a brief but striking interruption in the trial of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணையை குறித்து இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டே இருக்கிற மத்தேயு ஒரு சின்ன ஒரு காரியத்தை இங்க கொண்டு வருகிறார். ஒரு இன்டரப்ஷன் சொல்லலாம். அந்த ட்ரையல்ல ஒரு இன்டரப்ஷன் அப்ப நம்ம சொல்லலாம். In the flow. என்ன அப்படின்னா, it's about a warning from Pilate's wife. இது பிலாத்துனுடைய மனைவி கிட்ட இருந்து வருகிற ஒரு எச்சரிக்கை என்று நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். She sends a message to Pilate. She says, I suffered a great deal today in my dream because of this man called Jesus. இந்த இயேசு என்று அழைக்கப்படுகிற, I'm paraphrasing, okay, இயேசு என்று அழைக்கப்படுகிற இந்த மனுஷனை குறித்து நான் கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. And she gives a warning. அதுக்கப்புறம் அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. Don't have anything to do with this righteous man. இந்த நீதிமானாகிய மனுஷனை குறித்து எதுவுமே நீங்க செய்யாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Why? Because Pilate is deciding to hand Jesus over to the Jews to be executed.
இங்க பிலாத்து என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக, சிலுவையில அறையும்படியாக யூதர்களிடத்திலே ஒப்பு கொடுக்க அவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஐ நோ இஸ் அண்டர் பிரஷர், பொலிட்டிக்கல் பிரஷர் அண்ட் பிரஷர் ஃப்ரம் த ஜூஸ். அங்க அவனுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது. யூதர்களும் அழுத்தத்தை போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் he is deciding he has decided in his heart to hand Jesus over to the Jews. அவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான், தீர்மானித்து விட்டான் என்று நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கும்படியாக அப்படிங்கிறத பார்க்கிறோம். Let's look at what we can learn from this, just one verse. இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். Does God still speak to us? ஆண்டவர் இன்னும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரா? எஸ். பட் he speaks to us sometimes in unexpected ways. சில வேளைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பாராத விதமாக பேசுகிறார். எதிர்பாராத விதமாக பேசுகிறார். Maybe Pilate would have never thought that his wife would have a dream about Jesus and would send a message. பிலாத்து ஒருவேளை இப்படி நினைச்சே இருக்க மாட்டார். இந்த ட்ரையல் மத்தியில, இந்த விசாரணை மத்தியில தன்னுடைய வைஃப் வந்து ஒரு கனவை கண்டு, அந்த கனவின் மூலமாக எச்சரிப்பை பெற்று, எனக்கு வந்து எச்சரிப்பின் செய்தியை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சே இருக்க மாட்டார். பட் காட் ஸ்போக் டு பைலட் த்ரூ திஸ் லேடி. இந்த ஒரு பெண்ணின் மூலமாக ஆண்டவர் பேசினார் என்று நாம சொல்ல முடியும். அருமையானவர்களே, see many people in the Bible who were not Christians or who were not God's people had a dream. For example, Pharaoh had a dream, Abimelech had a dream about Abraham, and Nebuchadnezzar had a dream. நம்ம பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, நிறைய பேர் தேவனுடைய மக்கள் கிடையாது, அவர்களுக்கும் சில எச்சரிக்கை வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். முக்கியமாக அபிமெலக்குக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு ஆபிரகாமை குறித்து. அது மட்டுமல்ல, இவர் பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது, நெபுகாத்நேசருக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஈவன் மேஜாய், ஞானிகள், they had a dream. They received a warning about Herod. அவர்களுக்கு, ஞானிகளுக்கு ஏரோதுவை குறித்து ஒரு எச்சரிக்கை வந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். In Matthew's gospel we see dreams. For example, Joseph had dreams. மத்தேயுடைய சுவிசேஷத்துல கனவுகளை, சொப்பனங்களை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு கனவு வந்தது, சொப்பனம் வந்தது, சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். So when the point is this, that God gives a warning to somebody through somebody. ஆண்டவர் வந்து ஒரு எச்சரிக்கையை ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். She calls Jesus, Pilate's wife calls Jesus the righteous man, affirming that Jesus was right and he was not on the wrong. இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து சரியானவராக இருக்கிறார், குற்றமற்றவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக பிலாத்தினுடைய மனைவி இங்க சொல்றாங்க, அவர் வந்து நீதிமானாக இருக்கிறார், எனவே நீ அவரை குறித்து எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். And rightly speaking here, Pilate was sitting on the judgment seat when he got the message. பிலாத்து வந்து இங்க சரியாக சொல்ல போனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலாத்து வந்து நியாய சிங்காசனத்துல அவன் உட்கார்ந்திருக்கிறான், நியாயாசனத்துல உட்கார்ந்திருக்கிறான். எதுக்கு? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்காக. கரெக்டா, எக்ஸாக்ட்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அந்த சீட்ல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது, நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த செய்தி அவனுக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். This judgment seat is a place of decision and authority. And before he would use his authority to deliver a judgment, this message comes to him. அவன் நியாயாசனத்துல உட்கார்ந்து அவன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயத்தை சொல்றதுக்கு முன்பாக, ஒரு தீர்மானத்தை சொல்றதுக்கு முன்பாக அவனுக்கு இந்த செய்தி வந்துவிட்டது என்று நம்ம பார்க்கிறோம். The question is, did he use this message from his wife?
டு டூ வாட் இஸ் ரைட். பிலாத்துடைய மனைவி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, பிலாத்துவின் மூலமாக வந்த எச்சரிக்கையை அவன் கேட்டு சரியான காரியத்தை செய்தானா என்றால் இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் சேயிங் தட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் ட்ரீம்ஸ். நான் வந்து கனவுகளுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பட் we can always be warned by God through scripture. வேதத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நாம சில வேளைகள்ல, பல வேளைகள்ல எப்போதுமே நாம தேவனுடைய வசனத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறோம். நமக்கு எச்சரிப்பு வருகிறது. அது மட்டுமல்ல, the Holy Spirit convicts us. He speaks to us. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேசுகிறார். நமக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறார். And through circumstances and through others, God can speak to us. நம்ம சூழ்நிலை மூலமாக, பல்வேறு நபர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்துல பேச முடியும். The issue is not whether God speaks, but whether we are listening. தேவன் நம்மகிட்ட பேசுறாரா என்பது தேவன் பேசுறாரா என்பது ஒரு இஷ்யூ கிடையாது, ஒரு பிரச்சனை இந்த இடத்துல கிடையாது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நாம லிசன் பண்றோமா, நாம கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். I still remember when I was helping a pastor in a church. I was in this service. I was speaking in the English congregation. நான் ஒரு பாஸ்டருக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு ஆங்கில ஆராதனையிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். When I was about to end the service, a family, husband, wife, and a son and daughter, all grown-ups, they rushed into the service and they sat in the last row of the pew. நான் வந்து அந்த ஆங்கில ஆராதனையை முடிக்கும் போற அந்த தருவாயில ஒரு குடும்பம் 4 பேரு, கணவன், மனைவி, ஒரு மகன், மகள், 2 பேருமே நல்லா வளர்ந்தவர்கள். அவங்க ஓடோடி வந்து கடைசி வரிசையில அவங்க உட்கார்றாங்க. After I pronounced benediction and said bye to the people, they came to the podium. நான் வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லிட்டு, நானு எல்லாம் பாய்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஓடோடி வராங்க. அந்த ஸ்டேஜ் கிட்ட வராங்க. I asked them, "What happened?" And then they said, this is what they said. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க இத சொன்னாங்க. They said, "We were praying for some breakthrough in our lives, financial breakthrough. We came to this church for 6 months and then God spoke to us and we were convicted and we gave our lives to Jesus and we also took baptism and we were for the Lord. நாங்க இந்த சர்ச்சுக்கு வந்தோம். பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்தோம். ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு. பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு. எங்க வாழ்க்கைய நாங்க வந்து ஆண்டவருக்கு குடுத்தோம். நாங்க பேப்டிசம் கூட எடுத்துட்டோம். நாங்க இந்த சர்ச்சுக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம்." அப்படின்னு for 6 months we were coming to this church. 6 மாசங்களாக இந்த சபைக்கு நாங்க வந்துட்டு இருந்தோம். But in the last 3 months, we stopped coming to the church and we started going to Babas and, temples and many other things. We started going. நாங்க வந்து பாபா குருக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, மந்திரம் போடுறவங்க, இவங்க கிட்டலாம் நான் போக ஆரம்பிச்சோம். அப்புறம் பல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சோம். ஒரு 3 மாசமா நாங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Then I asked, what happened? நான் கேட்டேன், என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. So we went to different gurus who would pray for us and give us some charms and things like that. எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த தாயத்து இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நாங்க போய்கிட்டே இருந்தோம். Why? Because we wanted financial breakthrough. We wanted to get out of our debts. நாங்க வந்து இந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக, கடன் பிரச்சனை வந்து வெளில வரணுங்கிறதுக்காக நாங்க இப்படி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. Then what happened? That morning, that Sunday morning, they went to a guru. They went to somebody who would, pray and, give some charm and things like that. So, தாயத்து இது மாதிரிலாம் கொடுக்குற ஒரு ஆளுகிட்ட, ஜெர்மனி கொடுக்குற ஆளுகிட்ட அன்னைக்கு காலையில அந்த சண்டே அன்னைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. This guru was sitting in his room with his eyes tightly closed
And this family paid the amount to somebody outside the room and then went inside the room, sat right in front of the Guru. இந்த குரு என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரம் சொல்றவர் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க வந்து அந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற ஒருத்தட்ட அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. காணிக்கை வந்து பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த குரு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப வந்து அந்த குரு வந்து கண்ண மூடி அப்படியே டைட்டா மூடி அவர் அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்காரு. அவரு டக்குன்னு முழிச்சு பார்த்து, he opened his eyes and he said, "You fools, why do you come to me? You were with somebody stronger and more powerful than I am. So why did you come to me? You have something better. Why did you come to me? Get out of here." That's what he said. ஸோ அந்த குரு கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா, என்ன காட்டிலும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, என்ன காட்டிலும் ரொம்ப வலிமை உள்ள ஒரு ஆளு உங்ககிட்ட இருக்கிறாரே, ஏன் இங்கே வரீங்க? முட்டாள்களை ஏன் இங்கே வரீங்க? போங்க, இந்த இடத்த விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திருக்கிறார். They ran out from the room and they were discussing, what is this guy telling? அவங்க வெளியில வந்துட்டு அவங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. Then, even then, that's what they said. The Lord spoke to them. கர்த்தர் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சார். The Bible says, the one who is in you is greater than the one who is in the world. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உங்களில் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். The one who is in you is Christ. The one who is in you is the Holy Spirit. உங்களுக்குள்ள இருப்பவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்குள்ள இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இந்த பிசாசுகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். The one who is in you is greater than every kind of witchcraft. The one who is in you is greater than every kind of black magic. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவன், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான மந்திரத்துக்கும் எல்லா விதமான பில்லி சுனியத்துக்கும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினார். They ran to the church. They couldn't understand what I was saying in English, but they sat there because they wanted to talk to the pastor. அவர்கள் வந்து சபைக்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் நான் சொன்னது எதுவுமே புரியல, ஆங்கிலத்தில் சொன்னது எதுவும் புரியல. அவர்கள் ஆனால் உட்கார்ந்துருந்தாங்க, பாஸ்டர்கிட்ட பேசணும் என்று சொல்லி. they committed their lives to the Lord once again with repentance. அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Was that priest, that guru Christian? No, but I believe he said something. I don't know how to interpret that, but I would say God gave them a warning. God gave them a warning that day. நான் அதை வந்து எப்படி வியாக்கியானம் செய்து எப்படி விளக்கி சொல்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா in some mystical way God gave them a warning. ஒரு நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஒரு விதத்துல ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார் என்று நான் சொல்வேன். அவர்கள் வெளியே வந்தபோது அவர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இது என்ன அப்படின்னு கேட்டபோது, I believe God spoke to them. The Spirit of the Lord spoke to them. அவர்கள் வெளியில வந்து ஆண்டவரே என்ன நீங்க சொல்லுங்கன்னு கேட்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட பேசினார் என்று நான் சொல்வேன். I've heard some people, going to astrologers to find some good auspicious time to do business, even though they were baptized, even though they are filled with the Holy Spirit. நான் கேட்டிருக்கிறேன், நான் சில காரியங்களை கேட்டிருக்கேன். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்பட்டவர்களாக இருந்தும் கூட, அவர்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்தும் கூட ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு நல்ல நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். அண்ட் கேட்டிருக்கிறேன், அவங்களே வந்து சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். And the astrologers had said, hey, you are under some power which is much more powerful than the powers of the planets and all of that. அந்த அஸ்ட்ராலஜர்ஸ், ஜோசியர்கள், அவர்கள் இவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு பெரிய சக்திக்கு கீழே இருக்கீங்க. அந்த சக்தி இந்த கிரகணங்கள், இந்த சனி பெயர்ச்சி எல்லாத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன், நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். I just want to tell you this morning, my friends, God speaks to us today. The Spirit of the Lord speaks to us today. And God can speak to us through circumstances, through people, even through, a donkey God spoke. ஒரு கழுதையின் மூலமாக கூட ஆண்டவர் பேசினார். பல சூழ்நிலைகள் மூலமாக பேச முடியும். மற்றவங்க மூலமாக ஆண்டவர் வந்து பேச முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல பேசிட்டு இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். The issue is not whether God speaks today, but whether we are listening. இப்ப நமக்கு கேள்வி என்ன, பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா, ஆண்டவர் பேசுறாரா என்பது அல்ல. நாம லிசன் பண்றோமா, நாம கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, like a warning notification on your phone before a system crash. God sends alerts before destruction. சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சிஸ்டத்தில் ஃபோனில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு வார்னிங் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, சடனாக எல்லாமே கலாப்ஸ் ஆயிரும், எல்லாமே சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிரும். இக்னோரிங் தோஸ் வார்னிங்ஸ் இன் லைஃப் do not cancel the consequences. நம்ம அந்த அந்த இக்னோர் பண்றது, அதை நெக்லெக்ட் பண்றது, அதை ரிஜெக்ட் பண்றது, அந்த மாதிரியான வார்த்தைகளை, அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை நம்ம அலட்சியப்படுத்துறது பார்த்தீங்கன்னா விளைவுகளை கொண்டு வராமல் இருக்காது. விளைவுகளை நிச்சயமாக கொண்டு வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And here God's warning comes with urgency. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவருடைய எச்சரிக்கை பிலாத்துனுடைய வைஃப் மூலமாக ஒரு அர்ஜென்சியோட, ஒரு தீவிரத்தோட வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். The message is sent immediately while Pilate was sitting on the judge's seat. நியாயாசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது, பிலாத்து உட்கார்ந்திருக்கும் போது அவனுக்கு இந்த செய்தி வருகிறது என்பதை பார்க்கிறோம். There should be no delay. அங்க வந்து ஒரு தாமதமே இருக்கக்கூடாது. She says very clearly, don't have anything to do with that righteous man. இந்த நீதிமானோட நீங்க எதுவுமே வச்சுக்காதீங்க, நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, God's warnings are not casual suggestions. They are urgent calls to action. ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கும்போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு சஜஷன்ல செஞ்சா செய்யுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் அல்ல. அவைகள் நாம வந்து செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு தீவிரமாக வருகிற ஒரு செய்தி என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Sometimes we are under different kinds of pressures. நம்ம பல்வேறு அழுத்தங்களுக்கு கீழே நாம இருக்கிறோம். The pressures can be relational or social or professional. நம்ம வேலையில இருக்கிற சில அழுத்தங்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கிற அழுத்தங்களாக இருக்கலாம், உறவின் மூலமாக வருகிற அழுத்தங்களாக இருக்கலாம். But what we need to consider at that moment is God's word. நம்ம வாழ்க்கையில பல்வேறு அழுத்தங்கள் வரும்போது நாம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா தேவனுடைய வசனம் என்பதை நாம பார்க்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, here Pilate feared the crowd. If you see Matthew chapter 27 verses 20 through 23, he feared the people. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிலாத்து மக்களுக்கு பயந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக அங்கிருந்த அதிகாரிகளுக்கு, யூத அதிகாரிகளுக்கு அவன் பயந்தான். He was under political pressure. அவன் வந்து அரசியல் அழுத்தத்திற்கு கீழே அவன் இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And he desired to maintain his position. அவன் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் யோசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். So what happened? He chose expediency over truth. அவன் தனக்கு சாதகமாக இருக்கும் காரியத்தை சத்தியத்தை காட்டிலும் பெரிய காரியமாக அவன் மதித்தான், அதையே அவன் தேர்ந்தெடுத்தான் என்று நாம பார்க்கிறோம். One of the great dangers is not ignorance but compromise under pressure. ஒரு பெரிய அபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில தெரியாதது கிடையாது, அறியாமை கிடையாது. நாம அழுத்தத்தின் கீழே இருந்து நம்ம சமரசம் பண்றோம்ல, அதாவது தவறான விதத்துல சமரசம் பண்றோம்ல, அதுதான் என்று நாம பார்க்கிறோம். Knowing what is right is not enough. எது சரி என்று அறிந்து கொள்வது மட்டும் நமக்கு போதாது என்று நாம பார்க்கிறோம். Feeling the conviction is not enough. நம்ம வந்து ஆண்டவர் பேசுறாரு, என்கிட்ட சொல்றாரு அப்படின்ற அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, அது மட்டும் நமக்கு போதாது. Responding with courage is necessary. நாம அதுக்கு வந்து நம்ம தைரியத்தோட ஒரு காரியத்தை செய்வதுதான் முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே,
Sometimes when people come to me and say, um, and this is what the Lord is telling, but we are praying that the Lord would do this for us. I'm just praying and fasting and praying, but this is what the Lord is saying. We are wrestling with God. We are wrestling with God. That's what people say. சில வேளை மக்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அருமையானவர்களே. நாங்க வந்து ஆண்டவர்ட்ட போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து இதுதான் சொல்றாரு. அப்படிதான் தெரியுது. இதுதான் சொல்றாரு. ஆனா நாங்க வந்து ஆண்டவர்ட்ட போராடி நாங்க இத வந்து பெற்றுக்கொள்ள நாங்க முற்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. So I tell them, stop praying. Stop praying and fasting. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க பிரேயர் பண்றதை நிறுத்துங்க. ஃபாஸ்டிங் பண்றதை நிறுத்துங்க. When God is telling you clearly that you should not do, why do you pray? Why do you fast? Just listen to God. ஆண்டவர் வந்து இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது, ஏன் நாம இதை செய்யணும்? ஏன் நம்ம ஃபாஸ்டிங் போடணும்? A sister, long back when I was in North India, she came to me and said, Pastor, this is the man I want to marry, but the Lord is telling that he's drinking and smoking, and he is in a wrong company. So what shall I do? This is what I'm praying. I'm wrestling with God every day through fasting and praying, and I just want God to change that person, and maybe God will marry me to that guy so that guy will come to the Lord. ஒரு நாள் நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ஆளை வந்து மேரேஜ் பண்ண நான் விருப்பப்படுறேன். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவன் குடிக்கிறான், அவன் வந்து ஸ்மோக் பண்றான், சரியான ஆட்களோட இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படிலாம் ஆண்டவர் காண்பிக்கிறாரு. ஆனால் நான் என்ன தெரியுமா பாஸ்டர் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவர்கிட்ட போராடி போராடி நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் எப்படியாவது அவனை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். ஏன் இப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா? என்னை வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. I was thinking, even when God is speaking, very clear, you don't need to pray for this. There are many, many clear instructions in the Bible about many things. வேத புஸ்தகத்துல பல்வேறு காரியங்களை குறித்து மிக தெளிவாக வேத வசனங்கள் இருக்கிறது. நாம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு. நம்ம it's not like we need to read some commentary or listen to some preaching to understand this. நம்ம ஏதோ ஒரு விளக்க உரையை நம்ம படிச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லது யாராவது இதை குறித்து பிரசங்கம் பண்ணதான் புரியணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. But still they are wrestling with God. They are wrestling with God. அதுக்காக ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டிங்லாம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. I tell that kind of people, don't pray, don't fast, just listen to God's word. நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. நீங்க ஜெபம் பண்றதை நிறுத்துங்க. நீங்க ஃபாஸ்டிங் போறதை நிறுத்துங்க. நீங்க ஆண்டவர் சொல்றதை மட்டும் கேளுங்க. வேத வசனத்தை தெளிவா இருக்கிற விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. and God will surely bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றதுக்கு நீங்க கேளுங்க. அவ்வளவுதான். This is very, very important. Very important, my friends. The question this morning is, am I listening to God when his warning is very clear? ஆண்டவருடைய எச்சரிக்கை எனக்கு வந்து தெளிவாக வரும்போது நான் வந்து கீழ்ப்படுகிறேனா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Do I value approval more than approval from other people, more than obedience to God? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மற்றவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேனா? Ignored warnings lead to lasting consequences. எந்தெந்த எச்சரிக்கைகள்லாம் நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Did Pilate recognize that Jesus was not guilty? பிலாத்து இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தானா? Yes, he goes to the crowd and says, I find no guilt in him. அவர்கிட்ட எந்த குற்றத்தை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். But did he choose to do what was right? ஆனா அவர் சரியான காரியத்தை செய்ய அவர் முற்பட்டாரா அப்படின்னா இல்ல. அவர் சரியான காரியத்தை செய்வதை தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னா இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. He had authority, he had knowledge, he had a warning, he had everything to make a decision. He had all the data.
all the information, but there was no transformation. அவருக்கு அதிகாரம் இருந்தது, அறிவு இருந்தது, எச்சரிக்கை இருந்தது. அவர் வந்து ஒரு தீர்மானத்தை செய்யறதுக்கு எல்லா விதமான விவரங்களும் அவருடைய கையில இருந்தது. தகவல் இருந்ததே ஒழிய, அவருக்கு ஒரு உண்மையான மாற்றம் இல்லை என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, உண்மையான மாற்றம் இல்லை. Are we ignoring God's warnings? Think about the moments in life when God rang a warning bell, but we shut our ears and then said, I just want to do what I want to do because it's practically யூஸ்ஃபுல், ப்ராக்டிகலி எஃபெக்டிவ். பல வேளைகளில் ஆண்டவர் நமக்கு வந்து எச்சரிக்கை மணியை அடிச்சார், எச்சரிக்கை மணியை அடிச்சார். ஆனா நம்ம அதை கேட்காம, ஆண்டவரே பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வந்து சாதகமா இருக்கு, நான் இதை செஞ்சிடுறேன், நீங்க வந்து நான் இதை வந்து இப்போ மட்டும் என் காதை நான் மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம செஞ்சிருக்கிறோமா அந்த மாதிரியான காரியத்தை? யோசித்து பாருங்க. Sometimes we think that God's warnings are not good because it tells about God's cruelty or God is against us. That's what we think. பல வேளைகள்ல ஆண்டவர் வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது, நம்ம ஆண்டவர் எவ்வளவு கொடூரமானவராக இருக்கிறார். நம்ம நம்ம விருப்பத்துல அவர் வந்து விருப்பமே படுறதில்ல. அவர் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம். பட் காட்ஸ் வார்னிங்ஸ் ஆர் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய எச்சரிக்கை எல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. God's warnings tell us about His love. God's warnings tell us about His concern for us. His care for us. ஆண்டவர் நமக்கு தரும் எச்சரிக்கையெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. You just have to say, I just have to say, God, thank you so much for your love. ஆண்டவரே, உங்களுடைய எச்சரிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க உங்களுடைய அன்பை காண்பிக்கிறீங்க, உங்க கிருபையை காண்பிக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பட் சம்டைம்ஸ் our hearts are hardened. சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நம்முடைய இதயம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு. இதயம் கடினமா இருக்கு. When you read the book of Revelation, this is what we find. Even when God's wrath was poured on the people because of the wickedness, people never repented. நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை கேடான மனுஷங்க மேல, பாவம் செய்யற மனுஷங்க மேல அவர் ஊத்தின பின்பும் கூட அவர்கள் வந்து அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். செவி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். As we look at the world, the wars and poverty and many other things that are happening in the world, they all tell us that Jesus is going to come back soon. நம்ம உலகத்தில் உள்ள யுத்தங்களையும் மற்றும் பல்வேறு காரியங்களையும் பார்க்கும்போது இயேசு சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. I'm not for all kinds of newspaper approach to interpret the book of Revelation. அதாவது செய்தித்தாளுடைய முறையை வைத்து வெளிப்படுத்த விசேஷத்தை இன்டர்பிரட் பண்றாங்க இல்லைங்களா? அது எனக்கு வந்து நிச்சயமாக விருப்பமே கிடையாது. ஐ டோன்ட் டூ தட். அந்த மாதிரி நான் வியாக்கியானம் செய்வதில்லை. There are lot of wrong teachings about or interpretations about the book of Revelation and about the wars and the things that are happening in the world. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பல்வேறு தவறான வியாக்கியானங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை குறித்து பல்வேறு வியாக்கியானங்கள் தவறாக தான் இருக்கிறது. பட் ஐம் நாட் ஃபார் தட். நான் அதை குறித்து நான் பேசல, அதுக்கு பேசவில்லை, அதற்காக நான் இல்லவே இல்லை. பட் all these tells us every day we need to think about the second coming of Jesus Christ. எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் நாம வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை நாம நினைக்கணும். Every time we participate in the Lord's Supper, we think about the Lord's coming. நம்ம வந்து இந்த திருவிருந்துல பங்கு பெறும்போது ஒவ்வொரு தடவையும் நாம இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை வந்து நம்ம நினைக்கிறோம். Are we really paying attention to those warnings?
அந்த எச்சரிக்கை நம்ம எச்சரிக்கை வருது இல்லைங்களா, இயேசு சீக்கிரம் வரப்போறார் அப்படிங்கிற எச்சரிக்கை, அதுக்கு நாம செவி கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் our hearts are hardened. நம்முடைய இதயம் வந்து கடினப்பட்டு போயிருது. Miracles do not break us. And distractions that happen all around us do not shake us. சில வேளை பார்த்தீங்கன்னா, அற்புதங்கள் நம்மை அசைக்கவில்லை. நம்ம சுத்தி நடக்கிற அழிவுகள் நம்மை அசைக்கவில்லை. Why? Because our hearts are hardened. ஏன் அப்படின்னா நம்முடைய இதயம் கடினமா இருக்கு. Today, this morning, my prayer is, Lord, soften my heart. ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை வந்து நீங்க சாஃப்ட் ஆக்குங்க ஆண்டவரே. இலகுவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, when your warnings come to me, when you speak to me through the scripture, I should not find another reason not to obey that, but I should immediately obey your word. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள், எச்சரிக்கைகள் வந்து வேத வசனத்தின் மூலமாக வரும்போது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழல் மூலமாக வரும்போது, நான் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நான் வந்து கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. நான் வந்து கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். என்னுடைய இதயத்தை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காலையில நாம ஜெபம் பண்ண போறோம். தட்ஸ் மை ப்ரேயர் ஃபார் மீ அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹியர். அதுதான் நான் இன்றைக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபம். எனக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த மாதிரி ஜெபத்தை தான் நான் வந்து ஏறெடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அருமையான ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் த ப்ரேயர் ஐ வாண்ட் டு ஆஃபர் திஸ் மார்னிங். அந்த ஜெபத்தை தான் நான் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க விருப்பப்படுறேன். யாராவது ஒருத்தவங்க ஜெபிச்சு முடிக்க முடியாது நான் கேட்குறேன். ஆண்டவரே, நாங்கள் we must listen to you. We must listen to your warnings and we must obey you. ஆண்டவரே, நீங்க எச்சரிக்கை கொடுக்குறீங்க. ஆனா God loves us so much. He wants to warn us. ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நமக்கு எச்சரிப்பை கொடுக்க அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, God's warnings are God's grace. ஆண்டவருடைய எச்சரிக்கைகள் வந்து ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரே, அதை நான் கேட்டு உங்களுக்கு நான் கீழ்ப்படியணும். என்னுடைய கடினமான இதயத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. என்னுடைய இதயம் வந்து கடினம் ஆகவே கூடாது. சாஃப்டா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. I must be sensitive to the promptings from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த தூண்டுதலுக்கு நான் வந்து சென்சிட்டிவா இருக்கணும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லவே கூடாது. அப்படி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. Could somebody please lead us in prayer? யாராவது ஒருத்தவங்க ஜெபித்து முடிக்கும்படியாக நான் கேட்கிறேன். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசப்பா, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காயும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூட கத்தாவே, நீங்க பாஸ்டர் மூலமா எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவளா இருப்பதுப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவே, நீ நல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துகிறவராய் இருக்கிறீங்க தகப்பனே. ஆனாலும் நாங்கள் தான் ராஜா அநேக நேரங்களிலே அப்பா ராஜா உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்காமல் தகப்பனே, எங்களுடைய சுய சித்தத்தின்படி அப்பா நாங்கள் நடந்து விடுகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில கூட கத்தாவே எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. எங்களுடைய வழிகளை உம்மிடத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகளும் உம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. கத்தாவே, எங்களுடைய வழிகளை நாங்கள் உம்மிடத்துல ஒப்புவித்து கத்தாவே, உம்முடைய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. இருதயத்தின் கடினங்களை ஏசப்பா நீங்க நீக்கி போடுங்க. எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் ஏசப்பா நீங்க சாஃப்டா நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் இந்த வேளையிலே உம்மிடத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஏசப்பா. நீங்க எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவரே, நீங்க எங்களை வழி நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க வாக்குமாறாத தேவன் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து நீங்க எங்களை வழி நடத்தும்படிக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, மனிதர்களையோ அல்லது தகப்பனே மற்ற எந்த காரியங்களையோ நாங்கள் சாராத படிக்க அப்பா, நாங்கள் உண்மையே சார்ந்து ஜீவிக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க அப்பா. நீங்க எங்களை எவ்வளவாய் அதிகமா நீங்க நேசிக்கிறீங்கப்பா. உங்களுடைய அன்பு பெரிதப்பா. நீங்க எங்கள் மேல் பாராட்டின கிருபை பெரிதப்பா, இரக்கம் பெரிதப்பா. அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே ராஜா, சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி அப்பா, நாங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கைடன்ஸோட
அப்பா உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா பாஸ்டர் மூலமாய் கொடுத்த இந்த அருமையான வழி நடத்தலுக்காய் தியானத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ராஜா தகப்பனே. இந்த ஜூம் மூலம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எசப்பா நீங்க பேர் பேராய் தனித்தனையாய் ஆசிர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் நீரே தகப்பனே தீர்வாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த இடத்துல எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை ராஜா. உம்மிடத்துல அப்பா எங்களுக்கு சரியான சொல்யூஷன் உண்டு ராஜா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உணர்ந்தவர்களாய் ராஜா உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் உடைய கரத்திலே கொடுக்குறோம் இயேசுப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. எங்களோடு கூட இருங்க. துதிகன மகிமை எல்லாற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பிரேஸ் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.